மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை பல்லாவரத்தில் உள்ள எஸ்டி கொரியர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சென்னையில் 10க்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது பல்லாவரத்தில் உள்ள எஸ்டி கொரியர் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகிறார்கள். இந்நிலையில் சென்னை பல்லாவரத்தில் உள்ள எஸ்டி கொரியர் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகிறார்கள். தியாகராய நகர், மயிலாப்பூர், திருவான்மியூர் உள்ளிட்ட 10 இடங்களில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல்லாவரத்தில் உள்ள எஸ்டி கொரியர் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. எம்பி நவாஸ்கனியின் சகோதரர் இந்த கொரியர் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். எம்பி நவாஸ்கனியின் சகோதரர் அன்சாரியின் எஸ்டி கொரியர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே சென்னையில் காலை முதல் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். சாலைகளில் பெயிண்ட் அடிப்போர் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற அந்த ஒப்பந்ததாரர்கள் சொந்தமான இடங்கள், வீடு மற்றும் அலுவலகங்களில் இந்த சோதனை நடைபெற்று வந்தது. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது சென்னை பல்லாவரத்தில் உள்ள எஸ்டி கொரியர் நிறுவனத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்பொழுது எஸ்டி கொரியர் தலைமை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். விவரங்கள் என்ன? பூங்குழலி, சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் மொத்தம் 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. சென்னையில் முக்கியமான இடங்களில் சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எஸ்டி கொரியர் தலைமை இடமாக இருந்து செயல்படக்கூடிய பல்லாவரம் பகுதியில் இயங்கி வருகிறது. அந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது உள்ளே வந்து சோதனையில் ஈடுபட தயார் நிலையில் இருப்பதை நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சியில் நம்மளால் அமைந்திருக்கிறது. எஸ்டி கொரியர் மற்றும் பிரெண்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் கொரியர், இந்த 2 கொரியர் நிறுவனமும் இங்கே வந்து செயல்பட்டிருக்கிறது. இதில் தலைமை அலுவலகம் மேலே இருக்கிறது. இந்த அலுவலகத்தில் தற்போது வந்து சோதனையானது செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே பணி என்பது வழக்கமான முறையிலே வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பணி வழக்கம் போல் நடைபெற்றிருக்கிறது. சோதனை ஒரு புறம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சோதனையில் என்னென்ன முக்கியமான விஷயமாக இந்த சோதனையை பார்க்க வேண்டியிருக்கிறது. கடந்த காலங்களில் நடந்த சம்பவத்தை வைத்து நான் பார்க்கும்போது முக்கியமாக எதற்காக எஸ்டி கொரியர் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை எதற்காக செய்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சோதனையில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது, இதற்கு முன்பாக வந்து போதைப் பொருட்கள் வந்து கடத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்ததின் அடிப்படையில் ஒரு புறம் வந்து விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் பிறகு வந்து தற்போது அது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து சேகரிக்க வந்து அமலாக்கத்துறை அதிகாரி திட்டமிட்டிருக்கிறார்கள். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஒருபுறம் வந்து சோதனைகள் வந்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தவரை தற்போது வந்து எஸ்டி கொரியர்ல என்ன மாதிரியான அந்த பொருட்கள் வந்து எடுத்து செல்லப்படுகிறது, அதுக்கு பண பரிவர்த்தனை எப்படி நடைபெற்றிருக்கிறது, எங்கெங்க எந்தெந்த நாட்டுகளுக்கெல்லாம் அனுப்பப்படுகிறது, எந்தெந்த மற்ற மாநிலத்திற்கு எங்கெங்கே அனுப்பப்பட்டு வருகிறது உள்ளிட்ட விவரங்கள்லாம் தற்போது வந்து முக்கியமாக அந்த கொரியர் நிறுவனத்தில் வந்து செயல்பட்டு இருக்கிறது. அது என்ன மாதிரியான ஆலோசனைகள் இருந்து செய்கிறார்கள் என்பது விவரங்கள்லாம் கேட்கக்கூடியது இருக்கு. இந்த நிலையில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கார்கள். இந்த சோதனையுடைய விவரங்கள் என்ன, எதன் நோக்கி இந்த சோதனையானது அமைக்கப்படுகிறது, அதன் பிறகுதான் அடுத்த கட்ட விசாரணை தெரிய வரும். தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து இந்த சோதனையில் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். சோதனையுடைய விவரங்கள் என்ன, எதன் அடிப்படையிலான எதன் மையப்படுத்தி இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்கள்லாம் சோதனை முடிவில் தெரிய வரும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.